மார்கழி திங்கள் மது நிறைந்த திங்கள் என்று நம்முடைய பெரியவர்கள் பாடியிருக்கின்றார்கள். கண்ணன் கீதையில் உபதேசம் செய்கின்ற போது மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்வார். மாசா நாம் தனுர். இந்த மார்கழி மாதத்திற்கு நம்முடைய பழங்கால சொல்லாடலில் பீடை மாதம் என்று சொல்வார். நாம் என்ன நினைக்கிறோம்னா இது பீடை மாதம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையான பொருள் அது பீடுடைய மாதம். பீடு என்றால் பெருமை என்று பொருள் தமிழ்ல. இந்த மார்கழி மாதத்திற்கு பெருமை பொருந்திய மாதம் என்று பொருள். எப்படி இந்த மாதம் பெருமை பொருந்தியது? கல்லுக்கெல்லாம் பூசை நடக்கக்கூடிய மாதம். அதிகாலை நேரத்தில் திருக்கோயில்களில் எல்லாம் வழிபாடுகள் நடக்கும். எல்லா மக்களும் பிரம்ம முகூர்த்தத்தில் துயில் எழுந்து நீராடி இறை வழிபாடு செய்து தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய மாதம். பனி பொழிந்து பசுமையை உயர்த்தக்கூடிய மாதம். இப்படி எண்ணற்ற சிறப்புகளை கொண்டிருக்கின்ற இந்த மார்கழி மாதத்தில் நம்முடைய பெரியவர்கள் ஒரு அற்புதமான நுட்பத்தை உள்ளே வைத்தார்கள். காலம் என்கிற வரையறை நம் மனித சமுதாயத்திற்கு தெரிய தொடங்கியதற்கு பிறகு அந்த காலக்கணக்கை கணித்தவர்கள் ஒரு நாளை 2 பகுதியாக பிரித்தார்கள். ஒன்று பகல் பொழுது, இன்னொன்று இரவு பொழுது. ஒளி பொருந்திய நேரத்தை பகல் பொழுது என்றும் இருள் நிறைந்த நேரத்தை இரவு என்றும் நம் பெரியவர்கள் வகுத்தார்கள். இந்த நாளை கொஞ்சம் விரிவு செய்து வாரம் என்று வருகிற போது வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையை சூரியனுக்குரிய நாள் என்று சொல்லி, அடுத்த நாளாகிய திங்கட்கிழமையை நிலவுக்குரிய நாள் என்று சொல்லி, அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய 7 நாளில் பாதியை ஒளிக்கும் மீதியை இருளுக்குமாக சேர்த்து வாரத்தினுடைய இறுதி நாளான சனிக்கிழமையை இருளுக்குரிய நாள் என்று சொன்னார்கள். சனின்னா காரின்னு பொருள். காரின்னா இருள் பொருந்தியவன் என்று பொருள். அப்ப வாரத்தை 2 கூறாக பிரித்து ஒன்று ஒளிக்கும் இன்னொன்று இருளுக்குமான பகுதியாக பிரித்தார். அடுத்ததாக மாதம் என்று வருகிற போது அந்த மாதத்தை 2ஆக பிரித்தார்கள். சுக்கிலபட்சம், கிருஷ்ணபட்சம் என்று சொல்வார்கள். வளர்பிறை, தேய்பிறை என்று நிலவை அடிப்படையாக கொண்டு மாதத்தை பிரித்தார்கள். சுக்கிலம்னா வெள்ளைன்னு அர்த்தம்ங்க. வெண்மை பொருந்திய 15 நாட்கள் சுக்கிலபட்சம், அது வளர்பிறை. கிருஷ்ணபட்சம், கிருஷ்ணம்னா கருப்புன்னு பொருள். இருள் பொருந்திய 15 நாட்களை, தேய்பிறை நாட்களை கிருஷ்ணபட்சம் என்று வைத்தார்கள். இது நிலவை அடிப்படையாக கொண்டு. இப்போ நாள் பார்த்தோம், வாரம் பார்த்தோம், இப்போ மாதம் பார்த்தோம். அடுத்ததாக வரக்கூடியது வருடம். இந்த வருடத்தை 2ஆக பிரித்தார்கள். அது எல்லாருக்குமே தெரிந்த செய்தி தான். உத்தராயணம், அடுத்ததுங்க தட்சணாயனம். உத்தராயணம்னா என்னன்னு கேட்டால், உத்தரம்னா வடக்குன்னு பொருள், தட்சிணம்னா தெற்குன்னு பொருள். உத்தராயணம் என்று சொல்லக்கூடிய காலத்தில் கதிரவன் பூமத்திய ரேகையிலிருந்து வடக்கு பகுதியாக இந்த நாளை கடந்து செல்வான். சூரிய பயணமானது கிழக்கிலே தோன்றி மேற்கிலே உதிக்கிற போது வடக்கு பகுதியாக சூரியனுடைய பயணம் இருக்கும். அது உடனே பார்த்தா தெரியாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வடக்கில் வந்து சேரும். அதற்கு உத்தராயண காலம் என்று பொருள். தட்சிணாயன காலம்னா சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வந்து அந்த நாளை கடந்து வருவான். இதுதான் வருடத்தை 2ஆக பிரித்தது. உத்தராயண காலம் எப்போ தொடங்குதுன்னா, தை மாதம் தொடங்கி ஆடி மாதம் வரையில் இருக்கக்கூடிய நாட்கள் உத்தராயண காலம் என்று பொருள். ஆடியிலிருந்து தை மாதம் வரையிலான நாட்கள் தட்சிணாயனம் என்று பொருள். அப்போ இந்த 2 காலங்களிலும் சூரியனுடைய பயணத்தை அடிப்படையாக கொண்டு அந்த வருடத்தை பிரித்தார்கள். உத்தராயண காலத்தில் பகல் பொழுது அதிகமாகவும், தட்சிணாயன காலத்தில் இரவு பொழுது அதிகமாகவும் இருக்கும். இந்த உத்தராயண காலம் பகலாகவும் தட்சிணாயன காலம் இரவாகவும் தேவர்களுக்கு ஒரு நாள். இந்த பகல் பொழுதும் இரவு பொழுதும் சந்திக்கக்கூடிய நேரம் அது சந்தியா வேளைன்னு பெறும்.
இந்த சந்தியா வேளைதான் இருள் குறைந்து ஒளி பெருகக்கூடிய நேரம். அதனால தான் நம்ம பெரியவர்கள் என்ன செய்தார்கள், இந்த சந்தியா நேரத்தில் இரவும் பகலும் சந்திக்கக்கூடிய நேரத்தில் இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்று வைத்தார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால், விஞ்ஞானப்படி இங்கே படித்தவர்கள் இருக்கிறீங்க, இந்த இரவும் பகலும் சந்திக்கக்கூடிய நேரத்தில் மனித மனம் ஒரு நிலைப்பட்டு இருக்காது. அது ஒரு ஊசலாட்டத்தில் இருக்கும், ஒரு அதிர்வில் இருக்கும், ஒரு விதமான சஞ்சலத்தில் இருக்கும். இப்படி சொல்கிறேன். இங்கே நிறைய மருத்துவம் தெரிந்தவர்கள் இருப்பீங்க. அதிகாலை நேரத்தில் மனிதனுடைய இரத்த கொதிப்பை பரிசோதனை செஞ்சு பார்த்தா பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குங்க? கூடத்தானே இருக்கும். அதிகாலை நேரத்தில் கூட இருக்கும். என்ன காரணம்? இந்த பொழுது சந்திக்கிற நேரத்தில் இந்த உடல் அதற்கு தக்கவாறு தன்னை தகவமைத்து கொள்ள ஒரு விதமான ஆற்றலை உள்வாங்குகிறது. அந்த ஆற்றலை உள்வாங்குகிற போது தானே அந்த இரத்த கொதிப்பானது கூடும். இந்த நேரத்தில் நம் பெரியவர்கள் என்ன செய்தார்கள், இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த சந்தியா வேளை பொழுதை நம்ம பெரியவங்க கால பொழுதுல என்ன சொன்னாங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொன்னாங்க. பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது சூரிய உதயத்திலிருந்து 1.5 மணி நேரம் முன்ன. சூரிய உதயத்திலிருந்து 1.5 மணி நேரம் முன்ன. சூரியன் எத்தனை மணிக்கு உதிக்கும்? நாம் எல்லாரும் பொதுவாக 6 மணின்னு சொல்லுவோங்க ஐயா. 6 மணிக்கு சரியாக வராதுங்க. 2 நிமிஷம் முன்னையும் வரும், பின்னையும் வரும். இந்த நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் முன்ன இருக்கக்கூடிய காலத்தை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா, பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா, பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், நல்ல வேலைகளை பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்கலாம். பின்குறிப்பு, அது அமாவாசையாக இருந்தாலும், பௌர்ணமியாக இருந்தாலும், கரிநாளாக இருந்தாலும், பாட்டிமையாக இருந்தாலும், சனிக்கிழமையாக இருந்தாலும், செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும், எந்த நாளாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல வேலைகளை தொடங்கலாம் என்று நம் பெரியவர்கள் சொன்னார். இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்தான் வழிபாட்டிற்குரிய நேரம் என்று நம் பெரியோர்கள் நமக்கு வகுத்து வைத்தார்கள். காரணம், அந்த சந்தியா வேளையில் தான் நம்முடைய உடல் பக்குவப்படுவதற்கான உரிய நேரம். இது அப்படியே எடுத்துட்டு போய் பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன், 6 மாதம் பகல் பொழுது, 6 மாதம் இரவு பொழுது. இது தேவர்களுக்கு ஒரு நாள். நமக்கு ஓராண்டு 365 நாட்கள் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். இந்த ஒரு நாளில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நமக்கு எப்படி பிரம்ம முகூர்த்த நேரம் காலையில் 1.5 மணி நேரம் சூரிய உதயத்துக்கு முன்னையோ, அது போல தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் தான் தேவர்கள் எல்லோரும் எழுந்து குளித்து இறை வழிபாடு செய்வார்கள் என்று நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லி வைத்தார்கள். இப்படி சொன்னால் உங்களுக்கு எளிமையாக புரியும். தை மாதம் முதல் நாள், தை மாதத்தில் உத்தராயண காலம் தொடங்கும். முதல் நாள் தை மாதத்தில் என்ன பொங்கல் வைக்கிறோம்ங்க? சூரிய பொங்கல் வைப்போம். ஏன்? சூரியனுக்குரிய நாள் தை மாதம். இந்த சூரியன் உதிக்கிற நேரத்தில் பொங்கல் வைப்போம். இந்த சூரியன் உதிக்கிற நேரம் தை மாதத்தில் தொடங்கிறதுனால அந்த உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலம் பிரம்ம முகூர்த்தம். இந்த மார்கழி மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்த நேரம். அதனால தான் நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்க, இந்த மார்கழி மாதத்தில் இறை வழிபாட்டை தவிர வேறு எதையும் வைத்து கொள்ளக்கூடாது. அதனால தான் பெருவிழாக்கள் எல்லாம் இறை சார்ந்த வழிபாடுகள் மட்டுமே இந்த மார்கழி மாதத்தில் நடக்கும். திருமணமோ புதுமனை புகுவிழாவோ மற்ற மனிதனுடைய தனிப்பட்ட தேவைக்கான விழாக்களையோ இந்த மார்கழி மாதத்தில் நடத்தாததற்கு காரணம், இது சந்தியா நேரம். பகல் நேரமும் இரவு நேரமும் சந்திக்கக்கூடிய நேரம். இது இறைவனுக்கான பொழுது. இந்த நேரத்தில் இறை வழிபாடு செய்தால் நம்முடைய உள்ளமும் உடலும் மேன்மையும் தூய்மையும் அடையும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய வனம் அமைப்பில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இறை வழிபாட்டுடன் இயற்கை எண்ணெயை வழிபாடு செய்து வான்மழை வேண்டி நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை. அதே போல் ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை சரியாக மாலை 4:30 மணிக்கு நம்முடைய சிறப்பு அறிஞர் பெருமக்களை கொண்டு வந்து நாம் செய்யக்கூடிய வான்மழை கருத்தரங்கம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மார்கழி மாதத்தினுடைய ஒரு சிறப்பு பகுதியாக நம்முடைய அன்பர் பெருமக்கள் எல்லாம் இன்றைக்கு ஹைதராபாத் நகரத்திற்கு சென்று
மன ஒருமைப்பாட்டு பயிற்சியும் தொழில்நுட்ப பயிற்சியும் மேற்கொண்டு மிக அற்புதமாக சின்னஜீயர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அருளாளர் ஹைதராபாத் நகரத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் 108 திருமாலுடைய திவ்ய தேசங்களை ஒரே வளாகத்தில் அமைத்திருக்கிறார்கள். ஒரு அற்புதமான ராமானுஜருடைய 1000வது ஆண்டு விழாவில் செய்த ஒரு மிகப்பெரிய உலக சாதனை. அந்த திருக்கோயில் வளாகத்தையும் வழிபாடு செய்து இந்த அமைப்பு, இந்த உலகம், இந்த சமூகம் மேன்மையடைய வேண்டும் என்பதற்காக ஒரு புனித பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பகுதியினர் இன்றைக்கு காலையிலே கிளம்பி இருக்கிறார்கள். இன்னும் சில பெருமக்கள் நாளைக்கு சென்று அவர்களோடு இணைய இருக்கிறார்கள். அவர்களுடைய பயணம் நல்ல நிலையிலே வெற்றியடைந்து அவர்கள் எல்லா அருளையும் பெற்று அதன் மூலமாக நமக்கும் அந்த ஞான செல்வத்தை வழங்குவதற்குரிய அருளை இறைவனும் இயற்கையும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாதம் சரியாக 81வது மாதாந்திர வான்மழை கருத்தரங்கம் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்றது. அந்த விழாவில் நம்முடைய வனத்தினுடைய ஞான தந்தையாகிய பேரூராதீனம் 24வது குருமகா சன்னிதானங்கள் சீர்வளர் சீர் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்களுடைய 100வது அவதார ஆண்டு. இந்த ஆண்டை மிக சிறப்பாக போற்றக்கூடிய வகையில் இந்த மாத வான்மழை கருத்தரங்கமானது நம்முடைய பேரூராதீனத்தினுடைய 25வது குருமகா சன்னிதானங்களுடைய அருள் தலைமையிலே தென்சேரி ஆதீனம் சாமிகளுடைய முன்னிலையில் 100ஆண்டு விழா உரையும் மண் சார்ந்த வாழ்வு குறித்த பேருரையும் வள்ளுவத்தின் விழுமியங்களையும் விளக்குவதற்காக நம்முடைய வழிபாட்டிற்குரிய குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். அந்த பெருவிழாவில் அனைவரும் கலந்து கொண்டு குருவருளையும் இயற்கையை போற்றக்கூடிய நுட்பமான சிந்தனைகளையும் பெற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியினுடைய அருளினாலே எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று வழிபட்டு இறைஞ்சி நிறைவு செய்து நிற்கின்றேன். நன்றி, வணக்கம்.